உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கியரத்னம். சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு டயலாக் சொல்லுவாரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் அது. இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இந்த திமுக கோஷ்டிகிட்ட தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. தினம் தலை குனிறாங்க. கோர்ட்டா போய் காரி துப்புது, கோர்ட்டு மூஞ்சிலேயே துப்புது, கொட்டி அனுப்புது. ஆனா இங்க வந்துகிட்டு ஊர் முழுக்க கூட்டம் போடுறாங்க. தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன். ஏன் குனிய விட மாட்டேன்? குனிஞ்சா டோப்பா கீழே விழுந்துருங்க, அதனால குனிய முடியாதுங்க. இப்படிதான் இருக்கு ஸ்டாலின் பேசுறத நினைக்கும் போது நமக்கு. அப்படி என்னத்த நீங்க தமிழ்நாட்டை தலை குனிய விடாம கிழிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு தலை குனிஞ்சதுக்கு முக்கியமான காரணமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஒரு கையாலாகாத ஆட்சி, கையாலாகாத திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னா, இந்த வள்ளியூர் பக்கத்துல முத்தமிழ் அறிஞர், முத்தமிழ் வித்தகர், அவர் முத்தமிழ் வித்தவர், அவருக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்களாம். அதை துறக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்க. உங்க சௌரியத்துக்கெல்லாம் வெட்டியா காசு செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் அதுக்கு தடை போட்டுச்சு. உடனே இங்க இருந்து கிளம்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. மக்கள் பணத்தை எவ்வளவுதான் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் தடையெல்லாம் விதக்க முடியாது, மரியாதையா வெளியே போங்கன்றுச்சு. இது எவ்வளவு பெரிய கேவலம். தமிழ்நாடு தலை குனியில இதுக்கு பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் எவன் அப்பா விட்டு காசு அப்படின்னு உதயநிதி கேட்டார்ல, மத்திய அரசு கொடுக்க தடை தரா இல்ல அப்படிங்கிறதுக்காக. இது எவன் அப்பா விட்டு காசு? தொட்ட தொண்ணூறுக்கும் முகுல் ரோகித்திய துரத்திக்கிட்டே அலையிறீங்களே, என்ன கதை? தமிழ்நாட்டு அரசால திமுக எல்லாம் இங்க கோடீஸ்வரலாம் ஆயிட்டான், கொளுத்துட்டானுங்க. இந்த கொடுமையோட உச்சத்துல இப்ப முகுல் ரோஹித்க்கு கொளுத்துட்டாரு. அவ்வளவு கேச கொண்டு கொடுக்குறாங்க. அத்தனையும் தோத்துட்டு கோர்ட்ல அடி மேல அடி வாங்கிட்டு தலை குனியறது தமிழ்நாடு ஸ்டாலினோட ஆட்சியாலதான். நீங்க பாருங்களேன், தலை குனிஞ்ச வரலாறு அப்படின்னு எடுத்தா, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடே இப்படியே தான் இருக்கு. எங்க தலை நிமிந்துச்சு? தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் மூளைக்கு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முந்தானத்து கூட எங்க அரியலூர்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கானே, ஆபாச பேச்சாளர், வார்த்தை கொம்மால எம்பானே, அவனை கூட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க. இந்த கூட்டத்துக்காக மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டுச்சு. அந்த வீடியோ காட்சிகளை பாருங்க நீங்களே. ரோட்ல இருக்கிற மரம் பூரா வெட்டப்பட்டிருக்கு. என்ன மரம் தானே வெட்டினா வெட்டிட்டு போகுது அப்படின்னு நீங்க சாதாரணமா இதை கடந்து போயிட முடியாது. ஏன்னா அரியலூர் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது இடிச்சு இப்ப கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பேருந்துகள் உள்ள போறதே இல்லை, எல்லாமே வெளியிலேயே நின்று மக்கள் கூட்டம் அங்கதான். இப்ப மக்களுக்கு வெயிலுக்கோ மழைக்கோ ஒதுங்க கூட இடம் கிடையாது. இந்த வெயிலுக்கு மக்கள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அவங்கள வெயில்ல இருந்து காப்பாத்துறதே இந்த மர நிழல்கள் தான். ஆனா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டாராம். அதனால நம்ம உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாரு. பாரு, இப்ப மக்கள் எல்லாம் வெயில்ல காஞ்சிட்டு கிடக்கு. எவ்வளவு பெரிய கேவலம் இது. அட இந்த கருமத்தை கூட விட்டுருங்க. ஆட்சி ஏதாவது இஷ்டத்துக்கு மரம் வெட்டுறாங்க தெரியுங்களா? இவங்க மனுஷனே வெட்டுற குரூப், மரத்தை வெட்டுறதுக்காக யோசிக்க போறாங்க. எப்பெல்லாம் இந்த திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் திமுக அத்தனை பேருக்குமே தமிழ்நாடு அவங்க அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதோட வெளிப்பாடுதான் இஷ்டத்துக்கு மரம் வெட்டுறது. சம்பந்தமே இல்லாம வெட்டி எல்லாத்தையும் தள்ளி இப்ப எல்லாத்தையும் பொட்ட நிலமாக்கியாச்சு. பஸ்ஸுக்கு நிக்கிற மக்கள் பொட்ட வெயில்ல இருந்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, இது மட்டும் இல்ல, கிட்னி திருடர்களை காப்பாத்துறீங்க, திருட்டு பயிலுங்க, அங்கத்தை திருடுறவனை காப்பாத்துறீங்களா? நீங்க என்ன ஜென்மங்கள்? திமுக எம்எல்ஏ, மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடந்திருக்கு. 200 பேருக்கு மேல கிட்னியை திருடி இருக்கானுங்க. டோனர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் குறைஞ்ச விலைக்கு கிட்னியை வாங்கி இவனுங்க லட்சக்கணக்கில் வித்து கொளுத்திருக்கானுங்க. இதுல திராவிட ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு திமுகவோட தலைமை கழக பேச்சாளர் சம்பந்தப்பட்டிருக்கான், புரோக்கரா. அவன் இன்ன வரைக்கும் கைது செய்யப்படல. கேட்டா முகாந்திரம் இல்லைங்கிறாங்க. கேட்டா இது கிட்னி திருட்டு இல்லையா, கிட்னி முறைகேடம். புது புது வார்த்தையா கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தலை குனிவா இல்ல? திருமணம் கடந்த உறவு, எவனோ அடுத்தவன் முன்னாடியை இழுத்துட்டு போனா அதுக்கு பேர் கள்ள உறவு அப்படிங்கிற கேவலமான பேர் தமிழ்நாட்டுல இருக்குல்ல, அது இப்ப திருமணம் கடந்த உறவாயிடுச்சு. கிட்னி திருட்டு, கிட்னி முறைகேடா மாறிடுச்சு. இது தலை குனிறதா இல்ல? இங்க இருந்து திருவாரூர்ல போய் விஜய் பிரச்சாரம் பண்றாப்ல, நெல்லுக்கு அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல 40 ரூபாய் கமிஷன் கேட்கிறாங்க ஒரு மூட்டைக்கு. அது கமிஷன் கிடையாதான், மக்கள் அன்பளிப்பா கொடுக்குறாங்களாம். ஏன் திமுக சோத்துக்கு பிச்சை எடுக்கிறீங்க அன்பளிப்பா வாங்கி திங்கிறதுக்கு? ஊர சுரண்டி ஒலையில அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட 40 ரூபாய் அன்பளிப்பு வாங்குறாங்களாம். என்ன அன்பளிப்பு நீங்க கிழிச்சிட்டீங்க? எப்படின்னா, ஒருத்தன் நெல் விற்க போறான் அப்படின்னா மூட்டைக்கு 40 ரூபாய் கொடுத்தாகணும். இல்லைன்னு வச்சுக்க, நெல் சரியில்லை, ஒரே பதரா இருக்கு, எடுத்துட்டு போ நாளைக்கு எடுத்துட்டு வா
நல்லா காய வச்சு எடுத்துருவா. ஈரமா இருக்குப்பா மூட்டை, எடுத்துட்டு போ. அப்ப அவனுக்கு வேற வழி இல்ல, இந்த 40 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். லஞ்சம் அப்படின்னு சொல்ற, நீ அன்பளிப்புன்னு சொல்ற. உண்மையிலேயே அந்த 40 ரூபாங்கிறது திமுக காரனுக்கு போடுற வாக்கி அரிசி, அப்படிதான் இதை எடுத்துக்கலாம். அன்பளிப்பு இல்ல, வாக்கி அரிசி அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். இதெல்லாம் அசிங்கமா தெரியல, இதெல்லாம் தலைகுனிவா தெரியல உங்களுக்கு? இந்த கிட்னி திருட்டு மேட்டர்ல ஒரு சிறப்பு விசாரணை குழு அப்படிங்கிறது மதுரை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது அமைச்சுது. பிரேமானந்த் சின்ஹா ஐஜி அவரோட தலைமையில இந்த கிட்னி திருட்டு விசாரிக்க, திமுக பாஷையில சொன்னா கிட்னி முறைகேட்டை விசாரிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழு அமைக்கப்பட்டது எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கிட்னி திருடனை காப்பாத்துதுன்னு தானே அர்த்தம். கிட்னி திருட்டு நடந்திருக்கு, 250 கிட்னிக்கு மேல திருடி வித்திருக்கானுங்கன்னு புகாரு. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செஞ்சா குற்றவாளியை பிடிக்க போகுது, ஸ்டாலினை பிடிக்க போகுது, இல்ல உதயநிதியை பிடிக்க போதா, இல்ல கனிமொழியை பிடிக்க போதா? கிட்னி திருடி ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் உதயநிதிக்குமா பொறுத்துனாங்க? நீங்க கடந்து கடகடன்னு ஆடுறீங்க. நீங்களா கிட்னி எடுத்து பொருத்திக்கிட்டீங்க? இல்லங்க, எங்க தலைவருக்கு தான் 2 கிட்னி சட்னி ஆகி போச்சு, அங்கேருந்து 2 ராயிட்டு வந்து தான் இங்க வச்சோம் அப்படின்னு நான் சொல்ல போறீங்க? கிடையாது. இல்ல, திருட்டு நாயை வேணா மாட்டிட்டு போறான், விசாரணை குழு விசாரணை செஞ்சா செஞ்சுட்டு போகுது. இதை எதுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க இங்க இருந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வச்சுட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க? அப்ப அந்த கிட்னி திருட்டுல இருக்கிற உங்க எம்எல்ஏவை காப்பாற்றணும், அவ்வளவுதானே? அப்ப கிட்னியை பறிகொடுத்த 250 அப்பாவி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க முக்கியம் இல்ல, கிட்னி திருட திமுக எம்எல்ஏ மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா? இது பெரிய தலைகுனிவா தெரியலையா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரியுது, தினம் ஒரு 10 கொலையாவது தமிழ்நாட்டுல நடக்குது. இது உங்களுக்கு தலைகுனிவா தெரியலையா? போதை மாத்திரை வைக்கிறான், எல்லா பக்கமும் போதை தலைக்கேறி ஓடிக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு தலைகுனிவா தெரியலையா? இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு வாய்க்கிலேயே பேசினாங்களே கனிமொழி, இன்னைக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே செத்து தொலைறானுங்க. அந்த அளவுக்கு கேவலமான போதை நடமாட்டம் அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. இது உங்களுக்கு தலைகுனிவா தெரியலையா? குடிக்கிற தண்ணியில பிஎஃப் வைக்கிறானுங்க, அது உங்களுக்கு தலைகுனிவா தெரியலையா? உன் கட்சி ஒன்றிய செயலாளர் ஒருத்தன் என்ன ஜாதிரா நீ எப்படா கோயிலுக்குள்ள வந்தேன்னு கேட்டு அடிக்கிறான், அது உங்களுக்கு தலைகுனிவா தெரியலையா? இன்னொரு ஜாதிகாரன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணி கோயிலை இழுத்து பூட்டுறாங்க, அது உங்களுக்கு தலைகுனிவா தெரியலையா? எல்லாமே எங்க ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்றீங்க, கடைசியில கள்ளசாராயம் ஆறா ஓடி மரக்காணத்திலையும் கள்ளக்குறிச்சிலையும் 100க்கும் மேற்பட்டவர்கள் செத்து போனாங்களே, அது உங்களுக்கு தலைகுனிவா தெரியலையா? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகுனிய மட்டும்தானே விட்டுறீங்க மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. இப்ப என்னடான்னா, நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றுபடும் தமிழ்நாடு, ஒன்றில்வோம் வா. இப்ப கடைசியா தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். நீங்க தமிழ்நாடு தலைகுனியாம காப்பாத்துறது எந்த இடத்துல? இந்த விஷயத்துல தமிழ்நாடு தலைகுனிய இருந்தது, நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட பொறுக்கி திங்கிற எந்த மீடியாக்காரன் வந்தாலும் சரி, திமுகவோட ஆபாச பேச்சாளர்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, திமுகவால் தமிழ்நாடு தலை குனிந்தது அப்படின்னு விவாதம் பண்றதுக்கு நான் தயார். எதிர்த்து விவாதம் பண்றதுக்கு யாருக்காவது தெம்போ திராணியோ இல்ல தரவுகளோ இருந்தா தாராளமா எடுத்துட்டு வரலாம், விவாதம் பண்ணலாம். தலைகுனிய மட்டுமே வச்ச ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு தொகுதிக்கு இத்தனை கோடின்னு ஒதுக்கிட்டு ஓட்டுக்கு 2000 கொடுத்து ஜெயிச்சிடலாம், செந்தில் பாலாஜி மாதிரி குலுசை கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க கனவு கண்டுகிட்டு மீடியாக்காரனுங்களுக்கு ஆளுக்கு 10,000 பிச்சையா போட்டுக்கிட்டு 1.5 லட்சம் பேர் வெளியே உட்காந்துருக்காங்க, 1 லட்சம் சேர் ஃபுல் ஆயிடுச்சு, அப்படியே முப்பெரும் விழாவை நாங்க அறுத்து தள்ளிட்டோம் அப்படின்னு பொய்யா வீடியோவை போட்டு யாரை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு பித்தலாட்டங்கள், பிராடுத்தனங்கள், பிள்ளக்காத்தனங்கள் பண்றீங்க மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? நீங்க இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் அந்த மூளையை செலுத்துறீங்கல்ல, எப்படி ஏமாத்தலாம் மக்களை, எப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்கலாம், இதுல செலுத்தக்கூடிய மூளைகளை ஆட்சி நடத்துறதுல, நல்லாட்சி நடத்துறதுல செலுத்தி இருந்தீங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாடு தலைகுனியாம இருந்திருக்கும், மக்கள் உங்களுக்கு ஓட்டும் போட்டிருப்பாங்க. தலைகுனியம் மட்டுமே வச்ச உங்களுக்கு தலையிலேயே குட்டி அனுப்புறதுக்கு 2026ல தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா அது நடக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து பேசுவோம்.